வணக்கம் அண்ட் வெல்கம் டு சசிகலா அசோகமாள் யூடியூப் சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான காரசாரமான வஞ்சிரமீன் தவா ஃப்ரை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். ஸோ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ வஞ்சிரமீன் எடுத்திருக்கேன். மீனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கழித்து ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம செய்ய போகிறது வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் 8 சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ தனியாக வந்து ட்ரையாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு 2 சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சிறிய துண்டு. இஞ்சி பூண்டு 2 சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து அந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லெமன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸை நம்ம அந்த ஃபிஷ்ஷில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த ஃபிஷ்ஷில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மசாலா வந்து ஃபிஷ்ஷில் நல்லா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம், கார்ன்ஃப்ளவரும் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை நான் இன்றைக்கி தவாவில் தான் பண்ண போகிறேன். தவா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். மறுபடியும் வந்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு அடிக்கடி பார்த்து 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வஞ்சர மீன் வந்துட்டு சீக்கிரமே வந்து குக் ஆயிரும். ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் கரெக்டான பதத்தில் பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துருக்கோம். ஸோ சோம்பு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கனால ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளோட காரசாரமான வஞ்சிரமீன் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், ரசம், இந்த ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ வந்து யாராவது என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.